தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படம், ஒரு மாபெரும் வெற்றி படம். எழுதி வச்சுங்க அந்த படம் ஹிட். என்ன காரணம்னா, படம் பார்க்குற நீங்களும் இதையே சொல்லுவீங்க, படம் பார்க்குற அத்தனை பேர் அதையே சொல்லுவாங்க. இதை மட்டும் நான் தனியாக சொல்ற வார்த்தை இல்லை. தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படம். நம்ம HMV கேள்விப்படுற இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னு, இது HMS இஸ் மாஸ்டர்ஸ் ஃபில்ம், அனலரசு ஃபில்ம். ஒரு டைரக்டர் படம் 100% ஒரு டைரக்டரோட படம். ஈச் அண்ட் எவரி ஷார்ட் டைரக்டர் தெரிகிறார், ஒரு ஃப்ரேம்ல டைரக்டர் இருக்கார். வேல்ராஜ் சாரும் பிரவீனும் டைரக்டரும் சேர்ந்து ஒரு உத்தரதாண்ட ஆடி இருக்காங்க அந்த படத்துல. ஒரு எக்ஸலண்டான ஃபில்ம். தமிழ் சினிமாவுக்கு மிக பெருமையான ஒரு தருணம் இது. இந்த வருஷம் பூரா கொண்டாடப்பட போகிற படம், இந்த வருஷத்துல அத்தனை அவார்டுகளை வாங்க போற படம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை பேரும், என் நண்பன் சம்பத் முதல் வரலட்சுமியிலிருந்து ஏராளம் பேர் இந்த படத்துல பெரிய பெரிய பேர் வாங்க போறாங்க. தேவதர்ஷினி சான்ஸே இல்லை, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் தாண்டி சூர்யாவோட பையன் விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா, மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு மேல ஒரு படமே அவன் பண்ண முடியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் படத்துல அவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்கான் அந்த பையன். அப்படி ஒரு உழைப்பு, மாபெரும் வெற்றி. இந்த படத்துல இருந்து ஒரு 10-15 ஹீரோஸ் இந்த படத்துல தமிழ் சினிமா கிடைக்க போறாங்க. அவங்க எல்லாருமே சினிமா வந்து ஆதிக்கம் செலுத்த போறாங்க. ஃபீனிக்ஸ் டீம் அப்படின்னு ஒரு டீம் தமிழ் சினிமாவை இனிமேல் பெரிய ஆதிக்கம் செலுத்த போகுது. இங்க இருந்து அத்தனை பேர் வர போறாங்க. சாம் சேஸ்னு ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் எடுத்து வெளியே வர்றாரு. அப்படி ஒரு ரெக்கார்டிங், சாங் ரெக்கார்டிங், நடிச்சிருக்கிற ஒரு ஆர்டிஸ்டும், ஒரு ஃப்ரேமும், ஒரு படம் பியூட்டிஃபுல். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படம். நீங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். நீங்க தேட்டர்ல படம் பார்த்த அத்தனை பேர் உங்களுக்கு தெரியும், பார்க்க போறவங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஆடியன்ஸ். இந்த வருஷம் பூரா இந்த படத்தை நம்ம கொண்டாடுவோம். தேங்க்யூ.